இன்று வைகாசி 18, அதாவது மே 18, தமிழர்களினுடைய வரலாற்றில் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத பேரவலம் நடந்த காலப்பகுதி வைகாசி மாத காலப்பகுதி. அதுக்கு முதலும் நிறைய பேரவலங்கள் நடந்திருக்குது. ஆனால் 2009ஆம் ஆண்டு வைகாசி மாத காலப்பகுதியில் நடந்த பேரவலம் என்பது உண்மையிலே தமிழர்களால் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத ஒன்று. பல லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு இந்த வைகாசி மாத 18ஆம் தேதி இன்றைய நாளிலையும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த காணொளியில் பெரிதாக கதைக்க போகிறது இல்லை, விவரணம் செய்ய போகிறது இல்லை. நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்தாலே தமிழர்களினுடைய வரலாற்றில் நடந்த பேரவலத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கடந்து போனார். மாண்டு போன எங்கள் மாதவ குழந்தைகளின் மூச்சு காற்றுகள் முள்ளிவாய்க்காலின் மணல் பரப்போடு பின்னி பிணைந்திருக்கின்றன. நாங்கள் அன்று சிந்திய கண்ணீரும் உடல் பிழிந்து தூரிட்ட எங்கள் உறுதியாளர்களும் முல்லை பெருங்கடலின் உப்பு நீரோடு கலந்தல்லவா ஓடுகின்றன.
இசை பிரியாவும் பாலச்சந்திரனும் இன்னும் வெள்ளை கொடியோடு நனைந்த உறவுகளும் பின்னுலகில் என்னோடு உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படுத்த பாடகர்கள் அரச மரியாதையுடன் உலா வருகிறார்கள். புள்ளி வைக்காலின் மறுநாளம் உலகிற்கு இழைக்கவில்லையா? நீதி வேண்டும், நீதி வேண்டும். 1956 தொடக்கம் எத்தனை படுகொலைகள், எத்தனை இனங்களை கொண்டு குவித்து இன்று சிம்மாசனத்திலே வாழுகிறார்கள் மைந்தா குடும்பம் செய்த அட்டூழியங்கள் கொஞ்சமல்ல. எமது சொத்துக்களை சூறையாடினார்கள். எமக்கு 1,50,000 பேருக்கு மேல் கொன்று குவித்தார்கள். இந்த மண்ணிலே கொத்து கொத்தாக இன்று அவர்கள் சிம்மாசமாக திரிகிறார்கள். ஐநாவே, அயல் நாடான பாரத தேசமே, உங்களுக்கு இன்னும் கண்ணு தெரியவில்லையா? 1987 ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் என்று அமைதி காக்கும் படையை கொண்டு ஒரு பக்கம் கொலைகள் செய்தீர்கள். இன்று நாங்கள் 15 வருடமாகியும் கண்ணுக்குள்ளே தண்ணீரும், எத்தனை வீடுகளிலே எத்தனை கையில்லை காலில்லை ஈயக்குண்டுகள், இன்னும் எத்தனை சிறைச்சாலையிலே எமது அரசியல் கைகள் என்ற பேரவையிலே எத்தனை பேரை அழைத்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு எப்பொழுது நீதி கிடைக்கும்? சர்வதேசமே கண் திறந்து பாரு, ஐநாவே கண் திறந்து பாரு. உள்ளக விசாரணை வேண்டாம். எம்மை கொலை செய்தவன் எங்களுக்கு விசாரணை செய்வதா? எத்தனை கொலை செய்து இன்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். வடக்கு கிழக்கு என்று இணைக்கப்பட்டு தமிழினத்துக்கு ஒரு நாடு வர வேண்டும். உலக தேசத்தில் வாழும் தமிழினமே எல்லாரும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து எமது தேசத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த நாள் ஒரு புனிதமான நாள். எம் இனத்தை கொன்று இந்த மண்ணிலே குவித்த நாள். மறப்போமா, மன்னிப்போமா? இந்த சிங்கள தேசம் எத்தனை படுகொலைகள், எத்தனை தாக்குதல்களை நாங்கள் 1954 இருந்து பார்த்துக் கொண்டிருப்போம். நாங்கள் மேலுலகத்தில் இருந்தாலும் இந்த இலங்கை எமக்கென்று ஒரு நாடு கிடைக்கும் வரை என்றுமே விடிய போவதில்லை. சரித்திரம் படைக்கப்படும். தமிழருக்கு ஒரு நாடு கிடைக்கப்படும். இன்று இல்லை. இத்தனை காயங்கள், எத்தனை பிஞ்சு குழந்தைகள் கொண்டு குவித்த நாடு. இதை மறப்போமா? நாங்கள் மன்னிப்போமா? இப்போது வரும்போது கூட இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் அராஜகம் பண்ணது. கைக்கூலிகள், ஸ்ரீலங்கா கைக்கூலிகள் அராஜகமாகத்தான் தமிழ் மக்களுக்கு செய்கிறது. இதற்கான ஒரு நீதி வேண்டும், நீதி வேண்டும். சர்வதேசமே நீதி வேண்டும். தெரிகிறதா? இதன் படுகொலையில் நாம் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் கடந்து விட்டது. இதை பிரியாவும் பாலச்சந்திரனும் இன்னும் வெள்ளை கொடியோடு நனைந்த உறவுகளும் பின்னுலகில் என்னோடு உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குடித்து ஏற்பட்ட காடையர்கள் அரச மரியாதையுடன் உலா வருகிறார்கள். புள்ளி வாய்க்காலின் மரணம் உலகிற்கு இன்னும் தங்கவில்லையா? நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் மரண சாமியிலிருந்து இந்த படுகொலைக்கு
முன்னேற்றங்களை மறைத்து வைத்துள்ளோம். இந்த மண்ணுக்குள் தான் எங்கள் சந்ததிகள் எங்கேதான் சமாதியாகி கிடக்கின்றன. முள்ளிவாய்க்காலின் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு சார்பாகவும் இடைத்தலைவர்கள் சார்பாகவும் இப்போது கொள்கை பிரகடனம் இடம்பெறுகின்றது. எமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மக்களே, தமிழின படுகொலை முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக இருந்தால் அதுவே இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத்தமிழ படுகொலை பிரித்தானிய காலனித்துவத்தில் 1833 தமிழ் சிங்கள ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை சிலோனில் அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகிறது. தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009 உச்சம் பெற்றது. பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றையாட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது. மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது. அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது. பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச நூல் வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும்
சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோடியது. 19ஆம் நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்பெறுவதை மையமாக கொண்டது. புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது. வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தன்னிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏறிய இனக்குழுக்களின் இருப்பை தோல்விக்குட்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமறத் தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும். தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குழுமங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்கு ஊடாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டன. காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது. போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது. உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் காத்து நின்றவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள். அனாதை இல்லங்கள் குண்டு வீசி அழைக்கப்பட்டன. குழந்தைகள் உயிரிழப்பின்றி கொல்லப்பட்டன. மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இரையாகின. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு பட்டியல் உண்டு கொண்டே போகிறது. ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினர், குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது. பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றன. பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தளவாடங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது. பேரரசை கட்ட முயலும் நாடுகள் தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம். இவை இரண்டுமே ஒவ்வாத்தன்மை கொண்டவை. இது பலஸ்தீன படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2002 பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது. அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. ஐநா சபையில் அதன் ஏனைய அலகுகள், சர்வதேச சமூகம், அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது நமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப அழைப்பை விடுக்கின்றன. விடுதலை சார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது. ஏனெனில் விடுதலையின் செயல்களாக அடக்குமுறைக்குட்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள். விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும். ஈழத்தமிழ் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது வடிவங்களை எடுத்துள்ளன. அது ஈழத்தமிழத்தின் தன்னிரவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத்தமிழத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம். ஈழத்தமிழத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும். தமிழ்
தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உரிமையங்கள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை முன்னிலையில் வைத்துக் கொண்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. நில ஆக்கிரமிப்பு, கடற்கட்டமானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசியல் திணைக்களத்தின் ஊடாக மகாவலி உற்பத்தி ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை தோல்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈழத்தமிழினத்தின் அகமுரண்பாடுகளான சாதியம், ஆணாதிக்கம், மத அடிப்படைவாத கூறுகளை தூண்டுகின்ற போக்கு மிக நம்பிக்கையாக அதிகரித்துள்ளது. தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல். அது ஏற்கனவே அவர் அகமுரண்பாடுகளை அலசி ஆராய்ந்துள்ளது. அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது. ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்புவதற்காக போதைப் பொருள் வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் ஒவ்வொரு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்லுடையை உருவாக்குகிறது. கதாநாயக மைய வாழ்வியல் ஈரோட்டம் சுயதரணாக சிந்தனையை சிதைக்கின்றது. உறவுகளை முன்னெப்பொழுதும் இல்லாதவாறு ஈழத்தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. ஈழத்தமிழத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் நலன்களை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்கு ஈழத்தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத்தமிழனுக்குமானது. யாரும் இக்காரிய பொறுப்பில் இருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு நாளில் கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளையும் இணைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த பிறகுகளை நினைத்து குருதி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். இந்த தடை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்ற என் உறவுகளின் கலைகள் மீது உறுதி எடுக்கின்றோம். தமிழின படுகொலையின் 15வது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மூலமும் வலியுறுத்துகின்றோம். ஒன்று, நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2, தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அழகுகளை தன்னகத்தே கொண்ட இனம். 4, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இதுவும் இனவழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினரும் ஒருபோதும் பராதயப்படுத்த இயலாத சுயநிலைய உண்மையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். உறவுகளை தமிழ் தேச விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைத்து விடுக்கின்றது. நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2024. நேரம் 10. இம்முள்ளிவாய்க்கால் அக்னி வேள்வியில் ஆகுதியாகியதும் என காவல் தெய்வமர்களையும் நகமும் சதையுமாய் வாழ்ந்து மடிந்த பல உறவுகளையும் ஒரு கணம் நினைந்து அகவணக்கம் செய்வோம். நேரம் 10:31. களவாடி விதையாக்கியவர்களையும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட நமது பாச உறவுகளையும் நினைந்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். நேரம் 10:32.
நேரம் 10:35. உங்கள் மனமாக விழுந்து இம்மண்ணில் நிற்கும் நெஞ்சு துடிக்கி இப்போதும் மலர்களால் அஞ்சலி செய்கின்றன.